ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டே 6 ஆஃப் மெஹந்தி கிளாஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் பிரைடல் ஃபில்லர்ஸ். இது வந்து யாருக்காகனா பிகினர்ஸ்க்காக. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து லேர்ன் பண்ணிடுங்க. அதனால நான் உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் பிரைடல் ஃபில்லர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைனை போடலாம். இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாட் வைங்க. டாட் வச்சுட்டு இந்த பிளேஸ்லேருந்து இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழேயே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பிக் ஹம்ஸ் போடணும். அதிலிருந்தும் கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளேஸில் இருந்து நீங்கள் அதுக்கு கீழே வந்து ஒரு லைன் போடணும். லைன் போட்டுட்டு இந்த இடத்த நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிடணும். தெரியுதா நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு? ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கீழவே இன்னொரு லைன் நீங்கள் போடணும். நான் போட்டிருக்க மாதிரி இப்படி சரிச்சே போடுங்க, ஓகேவா? இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். அதுமாதிரி இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க. டாட் வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஹம்ஸ் போடுங்க. அதுக்கு கீழே இன்னொரு ஹம்ஸ் போடுங்க. அதுக்கு கீழே இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழவே இன்னொரு லைன் போட்டுட்டு இந்த லைனை வந்து ஷேட் கொடுத்துருங்க. தெரியுதா நான் போட்டிருக்குது? ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து செகண்ட் டிசைனை கொஞ்சம் பெருசாக போடுங்க, ஓகேவா? அடுத்தது வந்து திரும்பவும் அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்படி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிசைனை வந்து நம்ம நீட்டாக போட்டுட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டிசைனுக்கு இப்போ போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஸ்பைரல் போடுவோம்ல, அதில் வந்து நம்ம சின்ன ஸ்பைரல் போட போகிறோம், அவ்வளோதான். அப்படின்னா இவ்வளோதான். இதுதான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வரப்போகுது, ஓகேவா? இப்படி இந்த ஒரு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்பைரல்லேருந்து நீங்கள் டச் பண்ணி எடுக்கணும்.
தெரியுதா நான் போடுறது? ஃபர்ஸ்ட் ஸ்பைரல்லேருந்து டச் பண்ணி எடுக்கணும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஸ்பைரலுமே இந்த ஸ்பைரல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பைரலோடய டச் ஆகி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் டிசைனை நம்ம வந்து நீட்டாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போடணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. நீங்கள் வந்து குழப்பியும் போடலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிசைனில் வந்து எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இங்கே ஒரு கேப் விட்டிங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல. எந்த டிசைன்லையுமே வந்து கேப் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம தேர்டு டிசைனுக்கு போகலாம். தேர்டு டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். இந்த ஃபர்ஸ்ட் டிசைன் போட்டோம்ல அந்த மாதிரி தான் இந்த டிசைனும். இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஆனால் வந்து இது ரொம்பவே ஈஸியான ஒரு டிசைன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்ம ஹம்ஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் உள்ளதில் நம்ம 2 லேயர்லேயும் ஹம்ஸ் போட்டோம். இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு லேயரில் மட்டும் ஹம்ஸ் போட போகிறோம். அப்படி தான் இந்த மொத்த பாக்ஸையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்ம தேர்டு டிசைனையும் நம்ம போட்டுட்டோம். நம்ம வந்து ஃபோர்த் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்த் டிசைன் வந்து வேறு எதுவுமே கிடையாது. இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு தான். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பைரல் போட போகிறோம். ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அந்த ஸ்பைரல்லே நம்ம வந்து பெருசாக ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டாட்டு, சின்னதாக ஒரு டாட்டு, அவ்வளோதான். இதுதான் ஒரு டிசைன். அதேமாதிரி போடலாமா? போட்டுட்டு இதுக்கு கீழவே நம்ம பெருசாக ஹம்ஸ் போட போகிறோம்.
இப்போ நம்ம தேர்ட் டிசைனை நம்ம வந்து நீட்டாக போட்டுட்டோம். இனி வந்து நம்ம என்ன ஃபோர்த் டிசைன் போகலாம். ஃபோர்த் டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்படி ஒரு சர்க்கிள் போடுங்க, அதுக்குள்ள ஒரு டாட்டு, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டோம்ல, அதே மாதிரி தான் ஒரு டாட்டு அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளஸ்ட் டிசைன். நம்ம ஃபிஃப்த் டிசைனே நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்றைக்கான கிளாஸுடைய 5 டிசைன்ஸையும் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் போட்டிருக்க மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பேப்பரில் இந்த டிசைன் எல்லாம் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி திரும்ப சென்ட் பண்ணுவேன். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் எப்படி போட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பேசிக் பிரைடல் ஃபில்லர்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து அதை உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.